வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து காலத்துல ரொம்ப ரொம்ப பின்னாடி போக போறோம். ஒரு மர்மமான உலகத்துக்குள்ள. அதாவது கடலுக்கு அடியில புதைஞ்சு போன ஒரு பெரிய உலகத்தோட கதையத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு முழு நாகரிகமே, ஒரு பெரிய கலாச்சாரத்தோட ஆணி வேரே திடீர்னு கடலுக்குள்ள மூழ்கி போயிருந்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஆரம்ப புள்ளி. அப்போ அந்த மூழ்கி போன ராஜ்யத்தோட கதை என்ன? வாங்க அதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். இந்த மர்மத்தோட முதல் நூல் எங்கிருந்து தொடங்குதுன்னு பார்க்கலாம். அந்த மறைஞ்சு போன நிலத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் குமரிக்கண்டம். நம்மளோட பழங்கால தமிழ் இலக்கியங்கள்ல இது சும்மா ஒரு நிலப்பரப்புன்னு சொல்லல. இல்லவே இல்ல. அது தமிழ் மொழியோட, நம்ம பண்பாட்டோட தொட்டில்னு சொல்லுது. சொல்லப்போனா மனித நாகரிகமே அங்கிருந்துதான் ஆரம்பிச்சதுன்னு ரொம்ப ஆணித்தரமா பதிவு செஞ்சிருக்கு. எங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். நம்மளோட இந்த குமரிக்கண்டம் கதை இருக்கே, இது 19ஆம் நூற்றாண்டுல மேற்கத்திய ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன லெமோரியான்னு ஒரு கோட்பாட்டோட அப்படியே பொருந்தி போகுது. இது சும்மா ஒரு தற்செயல் நிகழ்வா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் பெரிய ரகசியம் இருக்கா? சரி, குமரி கண்டத்தை தேட நம்ம கையில மண்வெட்டி எல்லாம் எடுக்க போறதில்ல. நம்மளோட பயணம் வேற மாதிரி. நாம கால இயந்திரத்துல ஏறி காலத்தால அழியாத நம்ம இலக்கியங்களோட பக்கங்களை தான் புரட்ட போறோம். வாங்க, அந்த பழைய பாடல்கள் என்ன ரகசியத்தை தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சங்க இலக்கியங்களை எடுத்து படிக்கும்போது சில வரிகள் நம்மள அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வைக்கும். தெற்கே இருந்த நிலத்தை சீறி எழுந்த கடல் விழுங்கியது அன்னு அதுல படிக்கும்போது அது வெறும் வார்த்தைகளா தெரியாது. ஒரு பெரிய சோகத்தோட, ஒரு இனத்தோட அழுகுரல் மாதிரி நம்ம காதுக்குள்ள கேக்கும். சில இடங்கள்ல இன்னும் ஒருபடி மேல போய் கிட்டத்தட்ட ஒரு வரைபடமே வரைஞ்சு காட்டுற மாதிரி இருக்கும். பருளி, குமரின்னு 2 பெரிய ஆறுகள் ஓடுச்சு, பெரிய பெரிய மலைத்தொடர்கள் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு செழிப்பான நிலம்தான் கடலுக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ துல்லியமான வர்ணனைகள் எல்லாம் சும்மா கற்பனையா இருக்க முடியுமா? இல்ல இது நாம மறந்து போன ஒரு வரலாறா? ஓகே, இலக்கியம் சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அறிவியல் பக்கம் வருவோம். சயின்ஸ் இதுக்கு என்ன பதில் சொல்லுது? ஒரு பெரிய கண்டமே கடலுக்குள்ள மூழ்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? புவியியல் ரீதியா இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? வாங்க, இதையும் கொஞ்சம் அலசி பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த நம்பர் 20,000. இந்த ஒரு நம்பரை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா குமரிக்கண்டம் வெறும் கட்டுக்கதை இல்ல. அதுக்கு ஒரு அறிவியல் சாத்தியம் இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த ஒரு நம்பர் தான் முக்கியமான சாட்சி. அதாவது சுமார் 20,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சது. ஒரு பிரளயத்தையே சந்திச்சதுன்னு கூட சொல்லலாம். இது எப்படின்னா ஒரு சங்கிலி தொடர் மாதிரி நடக்குது. விஷயம் அப்போதைய இந்தியா, மடகாஸ்கர், ஆஸ்திரேலியா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பெரிய நிலப்பாலம் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. 2வது, பனியுகம் முடிவுக்கு வருது. உலகத்துல இருந்த பனிப்பாறைகள் எல்லாம் உருக ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகும்? கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணி கடல்ல கலக்குது. இதோட விளைவு கடல் மட்டம் கிடுகிடுன்னு உயருது. தாழ்வா இருந்த அந்த பெரிய நிலப்பரப்ப மொத்தமா மூழ்கடிக்குது. ஒரு கண்டமே கடலுக்குள்ள காணாம போகுது. இதுதான் அறிவியல் நமக்கு காட்டுற ஒரு சாத்தியக்கூறு. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு பக்கம் இலக்கிய சான்றுகள், இன்னொரு பக்கம் அறிவியல் சாத்தியக்கூறுகள். ஆனா இப்போ நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். குமரிக்கண்டம்ங்கிறது தொலைஞ்சு போன ஒரு நிஜமான வரலாறா, இல்ல பல தலைமுறைகளா நாம கேட்டு வளர்ந்த ஒரு வீர காவியமா? இந்த விவாதத்துல 2 பக்கத்துலயுமே வாதங்கள் ரொம்ப வலுவா இருக்கு. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க, இலக்கியத்துல இருக்கு, பூகோள ரீதியா இது சாத்தியம், உலகம் முழுக்க இந்த மாதிரி வெள்ளக்கதைகள் இருக்கு, அதனால அது கண்டிப்பா உண்மையாதான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா எதிர்த்தரப்பு, அதெல்லாம் சரி, ஆனா தொல்பொருள் ஆதாரம் எங்க? கையில ஆதாரத்தை காட்டுங்க. ஒருவேளை இது ஒரு பெரிய கலாச்சார இழப்ப உருவகமா சொல்ற கதையா இருக்கலாம் இல்லையா? நீ கேள்வி எழுப்புறாங்க. இப்போ சொல்லுங்க, நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க? சரி, ஒரு நிமிஷம். அது உண்மையா பொய்யாங்கிற விவாதத்தை கொஞ்சம் தள்ளி வைப்போம். ஒருவேளை அது உண்மையாவே இருந்திருக்கலாம், இல்ல ஒருவேளை கற்பனையா கூட இருக்கலாம். ஆனா கேள்வி என்னன்னா, ஏன் ஏன் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சும் இந்த கதை நம்ம மனசுல இவ்ளோ ஆழமா பதிஞ்சிருக்கு? அதோட உண்மையான சக்தி தான் என்ன? அதுக்கு காரணம் குமரிக்கண்டம்ங்கிறது வெறும் ஒரு நிலத்தோட பேர் இல்ல. அது தமிழர்களோட பெருமைக்கும் அவங்களோட பழமைக்கும் ஒரு அடையாளம். அறிவு, கலைன்னு எல்லாத்துலயும் நாம ஒரு பொற்காலத்துல வாழ்ந்தோம். ஆனா அதை நாம இழந்துட்டோங்கிற ஒரு ஏக்கத்தை இது உருவாகுது. இன்னைக்கு நாம பாக்குற சினிமா, படிக்கிற புத்தகங்கள்னு பல படைப்புகளுக்கு இதுதான் இன்ஸ்பிரேஷன். எல்லாவற்றுக்கும் மேல எவ்ளோ பெரிய இயற்கை சீற்றம் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியுங்கிற ஒரு இனத்தோட அசைக்க முடியாத நம்பிக்கைய, மன உறுதியை இந்த கதை சொல்லுது. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன்.
நம்மளோட வரலாறுங்கிறது நாம தோண்டி எடுத்த கல்வெட்டுகளாலையும் மியூசியத்துல வச்சிருக்கிற பொருட்களாலையும் மட்டும்தான் எழுதப்படுதா? இல்ல, குமரி கண்ட மாதிரி நாம இழந்த நினைவுகளும் மறக்கப்பட்ட கதைகளும் கூட நம்ம அடையாளத்தோட ஒரு பிரிக்க முடியாத பகுதிதானா? எது நிஜமான வரலாறு? நாம கண்டுபிடிச்சதா இல்ல நாம தொலைச்சதா? யோசிச்சு பாருங்க.